Hello all, in today's class we are going to see about constructor. Okay, so and also constructor overloadings, but before moving to the overloading concept, first we need to know what is constructor. Okay, in class itself I have told you constructor is a similar to method. You can also say it's a special method. Okay, so similar to நம்ம function or method மாதிரி தான் இருக்கும், but one thing it does not have, அது என்னன்னா data type. Okay, return type it does not have. Okay, so constructor in Java is a special method. It is used for what? Initializing the object or creation of the object. Okay, so constructor is called or object வந்து நம்ம கிளாஸுக்கு, அதாவது ஸ்டூடெண்ட்டுன்ற கிளாஸுக்கு S1ன்ற ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண உடனேவே வந்து கன்ஸ்ட்ரக்டர் வந்து கால் ஆகிடும். ஸோ constructor is called when an object of a class is created. So constructor is similar to method, but it is not actually a full method. Okay, so in Java method and Java constructor can be differentiated by its name and return type. Yeah, it does not have any return type as I told already. So constructor have the same name, class name constructor name same ஆக தான் இருக்கணும், and it does not have any return value. புரியுதா? ஸோ நம்ம கிளாஸில் என்ன நேம் கொடுக்குறோமோ அதே நேம் தான் நம்ம கன்ஸ்ட்ரக்டருக்கும் கொடுக்குறோம். இந்த சின்டாக்ஸ் பாரு, கிளாஸு டெஸ்ட்டு. ஓகே, கிளாஸோட நேம் வந்து டெஸ்ட். இந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு என்ன நேம் யூஸ் பண்ணியிருக்கோம்? அகெயின் டெஸ்ட். கன்ஸ்ட்ரக்டர் டஸ் நாட் ஹாவ் எனி ரிட்டன் டைப்புன்றதுனால ஒன்லி வந்து டெஸ்ட்டு கொடுத்துருக்கோம். பட் நம்ம வந்து ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதை பப்ளிக் ஆர் ப்ரைவேட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த சின்டாக்ஸில் நம்ம யூஸ் பண்ணல. alone class name alone we have used. Okay, so here test is a constructor. It has the same name as that of the class and it does not have any return type. Okay, so next பாருங்க, class test. class ஓட நேம் என்ன? டெஸ்ட்னு கொடுத்துருக்கோம். கன்ஸ்ட்ரக்டர் வந்து test, but it has the void. So here test has the same name as the class name. However, it has a return type void, hence என்னது method, it is not a constructor. Okay, so differentiationக்காக so இந்த சின்டாக்ஸும் இந்த சின்டாக்ஸும். ஓகே, மேலே இருக்க சின்டாக்ஸ் கன்ஸ்ட்ரக்டரோடது, கீழே இருக்கிறது வந்து மெத்தடோடது, பிகாஸ் இட் ஹேஸ் தி ரிட்டன் டைப் as the void. ஓகே, ஸோ கன்ஸ்ட்ரக்டர் வந்து ஆர் இன்வோக்டு இம்ப்ளிசிட்லி. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் ஆகின உடனேவே வந்து கன்ஸ்ட்ரக்டர் வந்து இம்ப்ளிசிட்டாக வந்து இன்வோக் ஆகிடும். Okay, it will be invoked. So there is certain rules are இருக்குது for creating the constructor. அது என்னென்னா class name constructor name சேமாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு constructor does not have a return type. நெக்ஸ்ட்டு constructor can be overloaded. ஃபங்க்ஷன் நம்ம எப்படி ஓவர்லோட் பண்ணமோ அதே மாதிரி constructor can be overloaded, but it cannot be overridden. Okay, then type of constructor ன்னு பார்த்தோன்னா 3 types of constructor we are having. Argument, no argument constructor. ஓகேவா, பெராமீட்டர் இருக்காது. நெக்ஸ்ட்டு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர், நெக்ஸ்ட்டு பெராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர். ஓகே, ஃபர்ஸ்ட் வில் சி நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ ஒன்றும் இல்லை, ஆக்சஸ் ஸ்பெசிஃபை கன்ஸ்ட்ரக்டர் நேம் ப்ராக்கெட்டில் எதுவுமே இருக்காது. ஓகேவா, நம்ம எந்த ஒரு பெராமீட்டரும் ஆர்குமெண்ட்டும் நம்ம வந்து பாஸ் பண்ண மாட்டோம். ஸோ இப்போ ஜாவா கன்ஸ்ட்ரக்டர் மே ஆர் மே நாட் ஹாவ் பெராமீட்டர். இப்போ கன்ஸ்ட்ரக்டர் டஸ் நாட் அக்செப்ட், எந்த பெராமீட்டரும் அக்செப்ட் பண்ணலைன்னா அது நான் ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர். அதோட சின்டாக்ஸ் ஓரியன்டட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். கிளாஸோட நேம் வந்து மெயின். இட் ஹாஸ் ஒரு டேட்டா மெம்பர் int I. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்டர் போட்டிருக்காங்க. ஓகேவா, மெயின் முன்னாடி இருக்கிறது வந்து ப்ரைவேட் இல்லைன்னா வந்து பப்ளிக்னு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ பப்ளிக் மெயின். கன்ஸ்ட்ரக்டர் நேமும் கிளாஸோட நேமும் சேமாக இருக்குது. எகெயின் I = 5 வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். system.out.println ஆப்ஜெக்ட் கிரியேட்டட் ஆர் I = +i. ஓகே, நெக்ஸ்ட்டு மெயின் ஃபங்க்ஷனில் காலிங் தி கன்ஸ்ட்ரக்டர். இப்போ கன்ஸ்ட்ரக்டரை நான் கால் பண்ணுறேன். மெயின்ன்றதுக்கு ஆப்ஜெக்ட்ன்ற ஒரு OBJன்ற ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன் = நியூ மெயின். ஸோ இப்போ என்ன ஆகும்னா கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். ஓகேவா, ஸோ இட் வில் கோ டு தி பப்ளிக் மெயின். அது உள்ளே போவாங்க. உள்ள I = 5ன்னு இருக்குது. ஸோ அந்த 5ஓட வேல்யூ வந்து இந்த இடத்துல பிரிண்ட் ஆகிடும். ஓகே, இந்த இடத்துல நான் எந்த ஒரு ஆர்குமெண்ட்டும் நான் பாஸ் பண்ணாமல் வேல்யூ வந்து எங்கே கொடுத்துருக்கேன்? கன்ஸ்ட்ரக்டர் உள்ளேயே I = 5 கொடுத்துருக்கேன். அட் லாஸ்ட்டு நான் கால் பண்ணக்குள்ளே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து I +i இருக்கிறதுனால ஐயோட வேல்யூ எடுத்து நம்மளுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட்டட் ஆர் I = 5 வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே, இது கன்ஸ்ட்ரக்டர் மெயின் டஸ் நாட் அக்செப்ட் எனி பெராமீட்டர். திஸ் இஸ் பிகாஸ் ஆப்ஜெக்ட் இஸ் இன்ஸ்டன்டட் ஃப்ரம் வித்தின் தி சேம் கிளாஸ். ஒரே கிளாஸ்லேயே தான் இருக்குது.
ஓகேவா. ஸோ I equal to 5 எல்லாமே நம்ம ஒரே கிளாஸ் உள்ளே கொடுத்துருக்கிறதுனால இட் இஸ் இன்ஸ்டன்ட். ஓகே. ஸோ ஹவெவர் இஃப் ஆப்ஜெக்ட் வாஸ் கிரியேட் அவுட் சைட் தி கிளாஸாக இருந்துச்சுன்னா we have to declare the constructor public to access it. ஓகே, இந்த இடத்துல நீங்கள் ப்ரைவேட்டுன்னு கொடுத்துக்கலாம். ப்ரைவேட்டுன்னு கொடுத்தா வித்தின் ஆக்சஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பப்ளிக்குன்னு கொடுத்தோன்னா அவுட் சைடும் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் கிளாஸ் கம்பெனி. ஓகே, ஸ்ட்ரிங் டொமைன் நேம் டேட்டா மெம்பர் பப்ளிக் கம்பெனி கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணியாச்சு. டொமைன் நேம் ஈக்குவல் டு ப்ரோக்ராம்ஸ் டாட் காம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்மளோட மெயின் ஃபங்க்ஷன் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஃபங்க்ஷனில் நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம் ஃபார் அ கம்பெனி. கம்பெனின்ற நேமுக்கு கம்பெனி ஆப்ஜெக்ட்டுன்னு க்ரியேட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு சிஸ்டம் டாட் அவுட் ஆஃப் println டொமைன் நேம் ஈக்குவல் டு ப்ளஸ் என்ன பண்ணியிருக்காங்க கம்பெனி ஆப்ஜெக்ட் டாட் டொமைன் நேம்னு கால் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போது கம்பெனி ஆப்ஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கிறோம் இல்லையா கம்பெனி ஆப்ஜெக்ட்டுன்னு. அப்போனா என்ன ஒன்ஸ் ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆனாலே என்ன வந்து கன்ஸ்ட்ரக்டரை வந்து கால் பண்ணிவிடும். ஸோ அப்போ கன்ஸ்ட்ரக்டர் இங்கே பப்ளிக் கம்பெனி டொமைன் நேம் ஈக்குவல் டு ப்ரோக்ராம்ஸ் டாட் காம் இருக்குல்ல, இதான் நம்மளோட கன்ஸ்ட்ரக்டர். ஸோ அது உள்ள என்ன இருக்கோ அது நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிடும். இங்கே என்ன கொடுத்துருக்கோம் டொமைன் நேம் ஈக்குவல் டு ப்ரோக்ராம்ஸ் டாட் காம், அது வந்து நம்மளுக்கு வந்து அவுட்புட்டாக வந்து வந்துடும். ஓகேவா. Next, default constructor. If you do not create any constructor, then Java compiler automatically create a no argument constructor during the runtime. ஓகேவா. அதுதான் வந்து நம்ம டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். நம்ம ப்ரோக்ராமில் எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்டரும் க்ரியேட் பண்ணல. இப்போ நம்ம ப்ரோக்ராமில் இங்கெல்லாம் க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா. சம் ப்ரோக்ராமில் நம்ம ஆட்டோமேட்டிக்கலாக வந்து டேட்டா மெம்பர் ஃபங்க்ஷனோட போயிடுவோம். கன்ஸ்ட்ரக்டர் வந்து கொடுக்க மாட்டோம். அட் த டைம் என்ன பண்ணுவாங்கன்னா ரன் டைமில் நம்ம வென் வி ஆர் ரன்னிங் தி ஜாவா ப்ரோக்ராம், ஸோ அப்போது நம்மளோட கம்பைலர் வந்து என்ன பண்ணிப்பாங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து நோ ஆர்கியூமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் அதாவது டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டராக வந்து நம்மளுக்கு விச் வி கான்ட் விசிபிலிட்டி. ஓகே, தே வில் கிரியேட் இட். அதுதான் வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் இனிஷியலைஸ் எனி அன்இனிஷியலைஸ்ட் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் வித் டிஃபால்ட் வேல்யூ. நம்ம இனிஷியலைஸ் பண்ணாத வேரியபிளையே வித் ஏதாவது ஒரு டிஃபால்ட் வேல்யூவோடு அவங்களே வந்து க்ரியேட் பண்ணிப்பாங்க இன் தி ரன் டைம். ஓகே. ஸோ அந்த மாதிரி என்ன டைப்ஸ்லாம் இருக்குது நம்ம டேட்டா டைப் பூலியன், பைட், ஷார்ட், இன்ட்டு, லாங், கேர், ஃப்ளோட், டபுள். அதோட டிஃபால்ட் வேல்யூலாம் இதுதான். பூலியனுக்கு ஃபால்ஸுன்றது தான். நம்மளுக்கு ட்ரூ ஃபால்ஸு 2 இருக்குது பூலியனுக்கு வேல்யூ. ஆனால் டிஃபால்ட் வேல்யூவாக என்ன வரும் ஃபால்ஸ் தான். பைட்டு 0, ஷார்ட் 0, இன்ட்டு 0, லாங் OL, கேரக்டருக்கு, ஃப்ளோட்டுக்கு, டபுள் ஆப்ஜெக்ட்டுக்கெலாம் வந்து இதான் டிஃபால்ட் வேல்யூவாக வந்து அவங்க க்ரியேட் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். கிளாஸ் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ கிளாஸோட நேம் என்ன டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். இட் ஹாஸ் தி டேட்டா மெம்பரா எஸ் வி ஹேவ் இன்ட் ஏ பூலியன் பின்னு டேட்டா மெம்பர் இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணிட்டோம் நம்ம எதாவது மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோமா நோ. whether we have used any constructor no. directly we moved to the main function போயாச்சு. main function போயிட்டு என்ன பண்ணுறோம் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் அந்த கிளாஸ் நேமுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம் we are ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் வாங்குகிறோம். ஸோ அப்போது டிஃபால்ட்டாக ஏவோட வேல்யூ என்ன இருக்கும் பியோட வேல்யூ என்ன இருக்குமோ, ஏன்னா ஏ வந்து இன்டென்ட் கொடுத்துருக்கனால டிஃபால்ட் வேல்யூ என்ன 0, பூலியன் கொடுத்துருக்கிறதுனால டிஃபால்ட் வேல்யூ என்ன ஃபால்ஸ். ஸோ அது நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிடும் இந்த இடத்துல. ஓகே. ஸோ அதோட எக்ஸ்ப்ளனேஷன் தான். In the above program, we have not initialized value for both the variable a and b. However, when we create an object of the class, we can see in the output that value is initialized with some value. It is because Java compiler என்ன பண்ணுவோம் ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரை வந்து இனிஷியலைஸ் பண்ணி அதை க்ரியேட் பண்ணி அதோட வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, மீன் டிஃபால்ட் வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, இதுதான் வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் நாம் கொடுக்க மாட்டோம். ரன் டைமில் கம்பைலராக வந்து க்ரியேட் பண்ணுறது தான் வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். அதோட அவுட்புட் வேல்யூ எப்படி வரும் டிஃபால்ட் வேல்யூஸாக வரும். ஸோ தீஸ் வேல்யூஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. நெக்ஸ்ட்டு பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர். இங்கே நம்ம ஆர்குமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணுவோம். ஓகே, இது வந்து சிமிலர் டு மெத்தட் தான், பட் என்ன இருக்காது ரிட்டன் டைப் இருக்காது. ஓகே, சிமிலர் டு மெத்தட் we can pass parameter to constructor such as constructor are known as the parameter constructor. See here, ஸோ ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் என்ன யூஸ் பண்ணிக்கோம் ப்ரைவேட்டுன்னு யூஸ் பண்ணிக்கோம். கன்ஸ்ட்ரக்டர் நேமு தென் ஆர்கியூமெண்ட் வந்து arg1 arg2 up to argn வந்து யூஸ் பண்ணிக்கோம். ஓகே, இது சின்டாக்ஸ் ஓரியன்டட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். கிளாஸோட நேம் வந்து வெஹிக்கல். ஸோ டேட்டா மெம்பர் இன்ட்டு வீல். நெக்ஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்டரோட நேமும் கிளாஸ் நேமும் சேமாக இருக்கணும். ஸோ வெஹிக்கல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் ப்ரைவேட்டுன்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு பெராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கோம். என்னது இன்ட்டு வீல்ஸ்ன்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு திஸ் மெத்தட் யூஸ் பண்ணி திஸ் டாட் வீல்னு பாயிண்ட் அவுட் பண்ணி ஈக்குவல் டு வீல்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வீல்ஸு ப்ளஸ்ஸு. ஓகேவா,
வீல்ஸ் வெஹிக்கல் கிரியேட்டர்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வாய்ட் மெயினில் வந்து கன்ஸ்ட்ரக்டார் வந்து இப்போது ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். அப்போ கன்ஸ்ட்ரக்டார் வந்து கால் ஆகிடும். ஓகே. வெஹிக்கல் V1க்கு நியூ வெஹிக்கல் 2, வெஹிக்கல் V2க்கு நியூ வெஹிக்கல் 3, அதே மாதிரி நெக்ஸ்ட்டுக்கு வந்து 4ன்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ ஃபஸ்ட் ஒன் போயிட்டு என்ன பிரிண்ட் ஆகும், வேல்யூ 2 வீலர் வெஹிக்கல்ஸ் கிரியேட்டட். ஓகேவா. ஸோ இது வந்து வெஹிக்கல் கிரியேட்டட்மா. ஓகே. 2 வீலர் வெஹிக்கல் கிரியேட்டட். நெக்ஸ்ட்டு வந்து 3 வீலர் வெஹிக்கல் கிரியேட்டட், 4 வீலர் வெஹிக்கல் கிரியேட்டட். ஓகேவா. ஸோ அப்படின்னு நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிடும். ஓகே. இந்த ப்ளஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்ப்ரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் சிஸ்டம் அவுட் ஆஃப் பிரிண்டெல்லாம் இந்த ப்ளஸ் முன்னாடி கூட போட்டுக்கலாம், ப்ளஸ் வீல்ஸுன்ட்டு. ஓகேவா. ஸோ அப்போ ப்ளஸ் வீல்ஸ்னால் என்னது, அந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். 2ன்ற வேல்யூ அங்கே, 3ன்ற வேல்யூ அங்கே, 4ன்ற வேல்யூ அங்கே பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் இந்த கோட்ஸ் உள்ள இருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து ஆஸ் இட் இஸ் நம்ம அவுட்புட் சென்டென்ஸில் வந்துடும். ஓகே. வீலர்ஸ் வெஹிக்கல் கிரியேட்டட் அப்படின்ட்டு. ஓகே. So in the above example we have a constructor named என்னது vehicle. The constructor accept a single parameter value தான் இங்கே. நம்ம என்ன wheelsன்னு ஒரே ஒரு parameter தான் இந்த இடத்துல create பண்ணியிருக்கோம். Single parameter value it is accepting. Here while creating object we are passing argument to the constructor and based on the argument it is generating the output. Next constructor overloading. ஸோ இப்போ இது சோஃபார் கன்ஸ்ட்ரக்டர்னு என்ன பார்த்தோம், அண்ட் இட்ஸ் டைப்ஸ் பார்த்தோம். ஸோ இப்போ கன்ஸ்ட்ரக்டார் ஓவர்லோடிங் லைக் மெத்தட் ஓவர்லோடிங் மாதிரி கன்ஸ்ட்ரக்டார் வந்து ஓவர்லோட் பண்ணுறது. அது மினி கன்ஸ்ட்ரக்டார் இருக்கும், சேம் கன்ஸ்ட்ரக்டார் நேம் தான் இருக்கும், பட் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆர்கியூமெண்ட் லிஸ்ட் வந்து நம்மளுக்கு டிஃபர் ஆகும். அதான் கன்ஸ்ட்ரக்டார் ஓவர்லோடிங். ஓகே. ஸோ சிமிலர் டு மெத்தட் ஓவர்லோடிங் யூ கேன் ஆல்சோ ஓவர்லோட் கன்ஸ்ட்ரக்டார் in Java. If you are not familiar with method overloading ஓவர்லோடிங்கை பார்த்தா நம்ம கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் வந்து ஈஸியாக இருக்கும் இன்னும். ஓகே. கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோட் there are 2 or more constructor with the different parameters. எக்ஸாம்பிள் பார்ப்போம். கிளாஸ் கம்பெனி. யூ கேன் ஆல்சோ ரைட் திஸ் எக்ஸாம்பிள் எல்ஸ் நான் ரெக்கார்ட் ப்ரோக்ராம் கொடுத்த எக்ஸாம்பிளும் வந்து நம்ம எழுதிக்கலாம். ஓகே. விச் எவர் இஸ் கன்வீனியன்ட் ஃபார் யூ கேன் ரைட். ஸோ கிளாஸோட நேம் வந்து கம்பெனி. ஸோ டேட்டா மெம்பர் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், ஸ்ட்ரிங் டொமைன் நேம். ஸோ ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்டர் பப்ளிக் கம்பெனின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். திஸ் டாட் டொமைன் நேம் ஈக்குவல் டு டிஃபால்ட்னு இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்டரில் சிங்கிள் பேராமீட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம், பட் சேம் கன்ஸ்ட்ரக்டர் நேமில் கம்பெனி யூஸ் பண்ணியிருக்கோம். சிங்கிள் பேராமீட்டர் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், ஸ்ட்ரிங் டொமைன் நேம். ஸோ திஸ் டாட் டொமைன் நேம் ஈக்குவல் டு டொமைன் நேம் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம். பப்ளிக் வாய்ட் கெட் நேம். எப்படி நம்ம மெத்தடுன்னு சொல்கிறோம், பிகாஸ் ரிட்டன் டைப் இருக்கா வாய்டு, ஸோ அதனால் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் திஸ் டாட் டொமைன் நேம்னு கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வாய்ட் மெயின் ஃபங்க்ஷனில் நம்ம கன்ஸ்ட்ரக்டருக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம், கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். கம்பெனின்ற கிளாஸுக்கு டிஃபால்ட் ஆப்ஜெக்ட்டுன்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இங்கே க்ரியேட் பண்ண உடனே கன்ஸ்ட்ரக்டர் வந்து கால் ஆகிடுவாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு கம்பெனி ப்ரோக்ராம்ஸ் ஆப்ஜெக்ட். ஓகே. நெக்ஸ்ட்டு வேர் இட் இஸ் ஓகே யூ omit this. ஓகேவா. ஸோ இது வந்து சிங்கிள் பேராமீட்டருக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, பட் we can also omit this. ஓகேவா. ஒரு இது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், டிஃபால்ட் ஆப்ஜெக்ட் டாட் கெட் நேம்னு யூஸ் பண்ணுறோம். கெட் நேம் எங்கே போவாங்க, இந்த மெத்தடுக்கு போவாங்க. மெத்தடுக்கு போயிட்டு அங்கே என்ன இருக்கோ நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகிடும். ஸோ திஸ் டாட் டொமைன் நேம் ஈக்குவல் டு டிஃபால்ட்டுன்னு இருக்குது, அது வந்து நம்மளுக்கு டிஃபால்ட்டுன்னு வந்து பிரிண்ட் ஆகிடும். ஓகே. So I'll explain this program again in the class. Okay, it is not clear here. I'll explain in this class again, but you can also write the program which I have explained to you in the class. Okay, a constructor overloading ku record program explain பண்ணது you can also write. Okay. So next constructorன்றது நம்ம வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ ஆப்ஜெக்ட் எங்கே க்ரியேட் ஆகுதோ அந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆவாங்க. ஸோ ஒன்ஸ் க்ரியேட் பண்ணிட்டாங்க, அதோட ஒர்க் முடிஞ்சிடுச்சுன்னா வாட் வி ஹேவ் டு டூ, வி ஹேவ் டு டெஸ்ட்ராய் இட். அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து destructor. Okay, so destructor is a special method that gets called automatically as soon as the life cycle of an object is finished. Okay, so destructor is also used to deallocate and free the space or free the memory. Okay, என்னென்ன பண்ணுவாங்க destructor அப்படின்னா release the locks. Okay, next close all the database connection, release all the network resources, housekeeping tasks. Okay, next recovering the heap space allocated during the lifetime of the object. So the memory related and the space related concept எல்லாமே வந்து destructor handle பண்ணிப்பாங்க. Okay, so once complete ஆயிடுச்சா they will wait and they will destroy and releases the space. Okay, that is the work of the destructor நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணணும்னா tilde symbol வந்து before யூஸ் பண்ணணும். Okay,
So we'll see. So destructor in Java is also known as the finalizer or non-deterministic. The allocation and release of memory are implicitly handled by the garbage collector. You can also say it's a garbage collector. Okay. So public class A use பண்ணிருக்கோம். Next public void finalize throws throwable. இது வந்து நம்மளோட method. ஓகேவா? Here we have not used any destructor. Okay, tilde symbol இருந்துச்சுனால destructorனு சொல்லுவாங்க. I'll give example for the destructor in class. Okay, you omit this, don't need to write this example, leave a space, I'll give in the class. Okay, next difference between constructor and destructor. So constructor is used to initialize an instance of class, destructor is used to destroy the object. Okay, constructor are called when instance of class is created, destructor are called when our object is destroyed. The memory allocation ku adu release of the memory ku inge overloading possible, destructor la overloading is not possible. Okay, so with this we are completing the constructor concept. Okay, so remaining that example things and all we'll discuss in the class hour. Okay, thank you.